உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மிக குறைவான ஊதியத்தில் அதிகமான வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியரை உங்களால் அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னா அது நம்மளுடைய ஐயா சுபவீர பாண்டியன் தான். எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து ஊதிய உயர்வு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சாலையில் இறங்கி கூட. ஆனால் என்னைக்காவது ஆசிரியர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் எனக்கு எப்போ பார்த்தாலும் 200 ரூபாயே கொடுக்குறீங்களே ஐயா, எப்போ தான் எனக்கு பேமெண்ட்டு கூட்டி கொடுக்க போகிறீங்க? உங்கள் அப்பாவும் 200 ரூபா தான் கொடுத்து என்னை உடன்பிறப்பாக வச்சுருந்தாரு. அவருடைய மகன் நீங்களே 200 ரூபா கொடுத்து உடன்பிறப்பாக வைத்திருக்கீங்க. நாளைக்கு உங்களுடைய மகன் உதயநிதி வந்தாலும் 200 ரூபா தான் கொடுப்பாங்கன்னா அப்போ எம்மை போன்ற உடன்பிறப்புகளுக்கெல்லாம் ஒரு மரியாதையே கிடையாதா? எங்களுக்கு ஒரு மானம் ரோசம் எதுவுமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை நாங்கள் எதிர்த்து கேட்க மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எங்களுக்கு சோறு போடாமல் விட்டுட்டா நாங்கள் அமைதியாகவே இருந்துருவோம், இல்லை கத்தி கத்தி செத்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்கலாம்னு நினைப்பாரு. ஆனால் கேட்க முடியாது. ஏன்னா வேறு வழி இல்லைல்ல. ஒரே ஒரு இடம் தான் அவருக்கு இன்று வரை வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, அது அறிவாலயம். அந்த அறிவாலயத்தில் அவர் பணி செய்து கொண்டு இருக்கிறாரு. அந்த 200 ரூபாயை நிறுத்திட்டா சுபவீர பாண்டியன் என்கிற ஒரு மாமனிதன் உண்மையிலே நல்ல நிலைக்கு வந்துடலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. நம்ம ஊரில் சொல்லுவாள்ல, அவனுக்கு அந்த சனி அந்த கிரகம் பிடிச்சதாக இந்த ஆட்டை ஆட்டுது, இல்லைன்னா அவன் நல்லா வந்துடுவான். அந்த மாதிரி இந்த திராவிட சனி, இந்த திமுக கிரகங்கிறது அவரை பிடிச்சி ஒரே ஆட்டை ஆட்டுது போல். பாவம் மனுஷன் 60 வயசு ஆயிடுச்சுங்க. இன்னும் அவருக்கு ஒரு ஓய்வு கொடுத்து, சரி நீங்கள் போங்க, எவ்வளவோ நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டீங்க, எவ்வளவோ நீங்கள் பேசி பேசி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க, கொஞ்சம் போய் ஓய்வு எடுங்கன்னு சொல்லி அந்த மனுஷனை அனுப்புறதை விட்டுவிட்டு இன்னும் அந்த மனுஷனுக்கு 200 ரூபா பேமெண்ட்டு கொடுத்து இறக்கி நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் எதனா ஒரு அவதூறு பேச விடுறது. பாவம் அந்த மனுஷனோட சாபங்கிறது திமுகவை சும்மா விடுமா விடாதான்னு தெரியாது. ஆனால் எம்மை போன்றவர்களுடைய சாபம் உறுதியாக சுபவீர பாண்டியனை சும்மா விடாது. ஏன்னா கடந்த சில மாதமாகவே சுபவீர பாண்டியன் ரொம்ப அமைதியாக இருந்தார். அதாவது எல்லாரும் அமைதியாக இருந்தால் அதற்கு வேறு பேர் வைக்கலாம். ஆனால் சுபவீர பாண்டியன் அமைதியாக இருந்தால் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு சதித்திட்டம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த அமைதிக்கு பின்னாடி என்னையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் யோசித்து பார்க்கும்பொழுது திடீரென நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து திராவிட தெலுங்கு தேசம்ங்கிற ஒரு கட்சி வருது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னா முனி ஆறுமுகம். இவர் யார் அப்படின்னா சுபவீர பாண்டியனோட ரொம்ப இப்படி இருப்பாங்க. இவங்க இந்த திராவிட கூட்டத்துக்குலாம் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தெலுங்கர் கூட்டம். அப்போ இந்த தெலுங்கு திராவிட கட்சியை உருவாக்கி விட்டதும், இந்த தெலுங்கு திராவிட கட்சியை அனுப்பி விட்டதும், இந்த தெலுங்கு திராவிட கட்சியை பேச வைத்ததும் நம்மளுடைய பேராசிரியர் ஐயா சுபவீர பாண்டியன்ங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது. அப்போ இத்தனை நாளாக அந்த ஊமை வந்து ஊரை கெடுக்குன்னு சொல்கிற மாதிரி அமைதியாக இருந்துட்டு இவர் யாரை கெடுக்க வந்தாருங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போ இதற்கிடையில் சுபவீர பாண்டியன் சம்மந்தமாக எதனா ஒரு அறிக்கை விடுவார், இல்லை எதனா ஒரு வார்த்தைகளை பதிவு செய்வார். நம்மளும் காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு மனுஷன், நாம் தமிழர் கட்சியை பற்றி விமர்சனம் செய்கிற விதமாக அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு 3-4 வருடத்திற்கு முன்னாடி கொடுத்த ஒரு நேர்காணலை எடுத்து பாரதிய ஜனதா கட்சியை எனக்கு அழைத்து பாஜக வந்து உங்களோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஐயா மோடி வந்து உங்களை வந்து நல்ல உங்கள் மேலே மதிப்பு வைத்திருக்காங்க, உங்கள் பேச்சை ரொம்ப ரசிக்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கூட்டணிக்கு பேச வந்தாங்க. நான் வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதையில், அதாவது ஒரு வயதின் மரியாதையில் நான் வந்து அதை எதுவுமே பெருசாக நினச்சிக்கல, நான் வந்து கடந்து வந்துட்டேன், நமக்கு இது வந்து சரியாக வராது அப்படின்னு. அதாவது ஐயா சுபவீர பாண்டியன் வந்து அது இப்போ சமீபத்தில் கொடுத்த காணல் நினச்சி பதிவிட்டாரா, இல்லை உண்மையிலே அது ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த நேர்காணல் நினச்சி பதிவிட்டாரான்னு நமக்கு தெரியல. தேர்தல் சமயத்தில் சுபவீர பாண்டியன் இந்த காணொலியை பதிவிடுவதற்கான அவசியம் என்ன? சீமான் நாம் தமிழர் கட்சி பாஜகவோடு நெருங்கிய தொடர்பில் இருக்குது, பாஜக சீமானோடு கூட்டணி வைப்பதற்கான ஆர்வத்தை சொல்லி இருக்குது. ஏன்னா உடன்பிறப்புகள் இங்கே ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது எப்போ வந்துச்சு, யாரால் வந்துச்சு, எப்படி எடிட் பண்ணப்பட்டுச்சு, இது எதுவுமே பார்க்கறது கிடையாது. ஊப்பி யாராவது ஒருத்தன் பகிர்ந்து விட்டாரா உடனே அதை ரீட்வீட் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, உடனே அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி பண்ணிடுறது. இறுதியாக தான் தெரியும், ஆஹா நம்மளாலே எவனோ ஒருத்தவன் முட்டா போய் ஏதோ ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கேன், அது தெரியாமல் நம்ம இந்த அவதூறை பரப்பி வச்சுருக்கோமே அப்புறமாட்டி நினைக்கிறது. அந்த மாதிரி ஐயா சுபவீர பாண்டியன் வந்து 4-5 வருடங்களுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் கொடுத்த நேர்காணல் எடுத்து போகிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆமாம் எங்கள் அண்ணன் சீமானுக்கிட்ட வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்க வரீங்களான்னு கேட்க தான் செய்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியிட மட்டும்தான் கூட்டணிக்கு வரீங்களான்னு கேட்டு இருக்குதா? தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, எல்லா கட்சியிடமும் கூட்டணிக்கு பேசியிருக்குது. ரொம்ப தெளிவாக சொல்ல போனால் திமுக கிட்ட கூட பேசியிருக்குது. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நம்ம வந்து சந்திப்போம், காங்கிரஸை நீங்கள் வந்து கலட்டி விடுங்கன்னு சொல்லி பாஜக திமுக தலைமையிடம் பேசியது உண்மையா இல்லையா? பேசி இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த துணிவு கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் வெளிப்படைத்தன்மையோடு அரசியல் பண்ணக்கூடியவர்கள் கிடையாது. இல்லை, கடலுக்குள்ளே விழுந்த பொருள் எப்படி திரும்ப வரவே வராதோ அதுபோல் உங்கள்கிட்டயும் அந்த உண்மைங்கிறது, உண்மையான அரசியலுங்கிறது என்றைக்குமே வராது. அதனால் உங்களுக்கு வந்து அந்த மனப்பான்கு கிடையாது. எங்களிடம் பாஜக கூட்டணி பேசினாங்க, ஆனால் நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம், இது வந்து ஒரு மரபு தான், எல்லா கட்சிகளும் கூட்டணி வைப்பதற்கு ஆசைப்படுவது. இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு பேச தெரியாது. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சிகளோடு பாஜக கூட்டணி வைக்க ஆசைப்பட்டதா இல்லையா?
ஐயா திருமாவளவன் அவர்களோட பேச்சுவார்த்தை ஏற்படுத்தியதா இல்லையா? பேசினாங்க. இது ஐயா திருமாவளவன் அவர்களே பல இடத்துல பதிவு செய்திருக்கிறாங்க. அப்போ அவரே என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவோடு எங்களுக்கு எந்த ஒரு கருத்து முரண்பாடும் எங்களுக்கு வந்து கிடையாது, அவருடைய கொள்கையில் மட்டும்தான் எங்களுக்கு கருத்து முரண்பாடு, ஆர்எஸ்எஸ்லேயும் நல்ல கொள்கைகள் இருந்தாலும் அவர்களும் எங்களுடைய நண்பர்கள் தான் சொல்லி மேடை பேச்சு கொடுத்தது எங்களுடைய ஐயா திருமாவளவன். அதான் உங்கள் திராவிடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தூண். அப்போ அவரை விமர்சனம் செய்திருவீங்களா? திமுகவில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தவர்கள். அதாவது இந்த வயதிலையும் மிக தீவிரமாக உழைக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களுடைய உழைப்பை வந்து நம்ம பாராட்டுறோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி முன்ன மாதிரி கிடையாது. அதையும் நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும். ஏன்னா போன தடவை நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, காலத்தின் கட்டாயம் நம்ம வந்து இப்போ பேசாமல் கடந்து போக முடியாது, நம்ம பேசிதான் ஆகணும். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், சீமான் நாம் தமிழர் கட்சியை நம்ம வளர விடக்கூடாது அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சியை வளரவிடக்கூடாது என்று ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை வளரவிடக்கூடாது என்பது உங்களுடைய 14 ஆண்டு கால திட்டம்ங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. எந்த வாயால் கருணாநிதி நம்மளுடைய இன துரோகின்னு சொல்லிட்டு அதே கருணாநிதி தான் தமிழினத்தின் தலைவர்னு சொல்லி உங்களுடைய வாய் சொன்னதோ அன்னைக்கு அண்ணன் சீமான் சுதாரித்து கொண்டு உங்களிடமிருந்து விலகி வந்தாங்க. இன்று வரை உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறாங்க, உங்களுடைய அரசியல் மீது எந்த ஒரு விமர்சனம் வைக்காமல் கடந்து போகிறாங்க. ஆனால் அதை வந்து ஒரு ஆசிரியராக தன்னோட மரியாதையை காப்பாற்றிக்க தெரியல. அதற்காண்டி தம்பிகள் நாங்களும் மௌனமாக கடந்து போவோம், நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு எந்த ஒரு பதிலடியுமே கொடுக்க மாட்டோம் என்று இந்த மாதிரி எச்சத்தனமான வேலையில் ஈடுபடுவதை ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் குறைத்து கொள்ளணும். ஏன்னா திராவிடத்தை பற்றி பேசுவதற்கு எதுவுமே கிடையாது, உண்மைதான், அதை நாங்களே ஏற்றுக்கிறோமே, அதை நீங்களே ஏற்றுக்கிறீங்க. அதனால தான் எப்போ பார்த்தாலும் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்க. இங்கு திராவிடம் பேசக்கூடியவர்கள் கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விமர்சனம் செய்கிறாங்களே ஒழிய உண்மையிலே ஆரியத்தை விமர்சனம் செய்கிறாங்களான்னா கிடையாது. அவங்ககிட்ட என்னங்க கோட்பாடு இருக்குது? கோட்பாட்டை இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை தான் விமர்சிக்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய கோட்பாடை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா திராவிடம் அழிவின் விளிம்பில் நிற்கிறது. அதனால் இந்த மீசைகள் எல்லோரும் இன்றைக்கி இறாக்கள் எப்படி கடல்களில் நீந்தி கொண்டு இருக்குங்களோ அதே போல் இந்த இறால்களும் இன்றைக்கி நீந்தி கொண்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சியை வீழ்த்து விட வேண்டும் என்று அது ஒருபோதும் நடக்கப் போவது கிடையாது. இறுதியாக ஐயா சுபவீர பாண்டியனுக்கு ஒரே ஒரு ஆலோசனை தான். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் 7% வாக்கு வைத்திருக்குது, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக இருக்குது, அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வளர்ந்து இருக்குது, திராவிடத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருக்குது, ஆரியத்திற்கு அழிவை நோக்கி செல்லக்கூடிய வகையில் இன்றைக்கி தமிழ் தேசியத்தோட எழுச்சி இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது இந்தியாவில் பல மாநிலங்களில் தன்னோட அதிகாரத்தை வைத்து மிரட்டி பணிய வைத்து சமரசம் செய்ய வைத்து பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டுக்கிட்டு இருக்குது. இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று எண்ணுகிறது. அதற்கு நாம் தமிழர் கட்சியிடம் கோரிக்கை வைத்து பல இடத்துல அவங்க பேசி இருக்கலாம். அதை எங்கள் அண்ணன் சீமான் எந்த ஒரு இடத்துலையும் திராவிடம் போல சமரசம் செய்யாமல், ஐயா கருணாநிதி போல சமரசம் செய்யாமல், ஐயா ஸ்டாலின் போல சமரசம் செய்யாமல், ஐயா உதயநிதி ஸ்டாலின் போல சமரசம் செய்யாமல் தெளிவாக துணிஞ்சு நிற்கிறோம். பார்த்தீங்களா? அந்த துணிவு தமிழன் எங்களுக்கு தான் வரும், திராவிடன் உங்களுக்கு வரவே வராது.